தஞ்சாவூரில் நண்பனை கொலை செய்து ஆற்றில் தூக்கி வீசி இருக்கிறார் ஒரு அரசியல் பிரமுகர். உடலை ஆற்றில் வீசி கொலையை மறைக்க நினைத்தவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே வீரசோழன் ஆற்றில் கடந்த 21ஆம் தேதி கரையோரம் ஒருவரை எடுத்துச் சென்று ஆற்றில் தூக்கி வீசப்பட்டது போல இரத்தக்கரை படிந்திருந்தது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தீவிரமாக தேடிய போது படுகாயங்களுடன் இறந்த நிலையில் ஒரு ஆண் உடலை கண்டுபிடித்தனர். அது யார் என்பது குறித்து விசாரித்த போது கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியைச் சேர்ந்த சச்சின் என்பது தெரியவந்தது. சச்சினை கொலை செய்து யாரோ ஆற்றில் வீசியிருப்பது முதற்கட்ட ஆய்வுக்கு பின் தெரிய வந்துள்ளது. போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் கொலைக்கான திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது. திருவிடைமருதூர் ஆவணியாபுரத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஓசாமா என்பவரும் உயிரிழந்த சச்சினும் நண்பர்களாக பழகி வந்தது தெரியவந்தது. ஓசாமா பெண்களுடன் தவறான பழக்கத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை சச்சின் வீடியோ எடுத்து வெளியில் தெரியப்படுத்துவதாக மிரட்டி ஓசாமாவிடம் பணம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தன் நண்பரே தனக்கு எமனாக மாறிவிட்டானே என்று கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்தார் ஓசாமா. சம்பவத்தன்று மீண்டும் பணம் கொடுக்கும்படி மிரட்டியதால் ஓசாமா கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார். இது வேலைக்கே ஆகாது, பணம் கொடுத்து ஆள முடியாது, இன்றோடு சச்சினின் கதையை முடித்துவிட வேண்டுமென்று மனதிற்குள் திட்டம் போட்டு இருக்கிறார். ஆனால் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாத அவர், பணம் தாரேன் வா என கூறி தனது காரில் சச்சினை அழைத்துக் கொண்டு திருவிடைமருதூரில் உள்ள வீரசோழன் ஆற்றங்கரை சுடுகாட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு காரில் இருந்து இறங்கிய சச்சினை காரின் வீல் லிவர் ராடை எடுத்து பின்பக்கமாக சென்று தலையில் நங்கென்று அடித்திருக்கிறார் ஒசாமா. இந்த கொடூர தாக்குதலில் ரத்தம் பீரிட அலறியபடி கீழே விழுந்த சச்சின் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த சச்சினை தரதரவென இழுத்துச் சென்று வீரசோழர் ஆற்றில் தூக்கி போட்டுவிட்டு வந்த தடம் தெரியாமல் தப்பிச் சென்றதாக விசாரணையின் போது குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவரை தரையில் இழுத்துச் சென்ற தடம் ஒசாமாவை வசமாக மாட்டிவிட்டுள்ளது. இதையடுத்து ஒசாமாவை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஒசாமா மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டி தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைத்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் எஸ்பியின் பரிந்துரையை ஏற்று உத்தரவிட்டதின் பேரில் ஒசாமா மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.